அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பஅத். قال الله سبحانه وتعالى في الفرقان الحميد والفرقان المجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اذكروا الله ذكرا كثيرا وسبحوه بكرة وأصيلا. صدق الله مولانا العلي العظيم. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபை அல்லாஹு தஆலா நம்ம எல்லாம் முஸ்லிம்களாக மூமின்களாக பிறக்க செய்திருக்கிறான். அதிலும் குறிப்பாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உம்மத்திலே அல்லாஹ் கொண்டு வந்திருக்கிறான். பாக்கியம் பொருந்திய உம்மத்திலே நாம் எல்லாம் பிறந்ததின் காரணமாக முஹர்ரம் என்னும் மாதத்தினுடைய திக்ர் மஜ்லிஸிலே அல்லாஹ் கலந்து கொள்ளுகின்ற பாக்கியத்தை தந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வின் பக்கம் வருடத்துடைய தொடக்கங்களிலே நாம் அல்லாஹ்வின் பக்கம் திரும்புதல் என்பது மிகப்பெரிய பாக்கியம். காரணம் என்னவென்று சொன்னால், இந்த முஹர்ரமுடைய வருடத்துடைய தொடக்கத்துடைய மாதம் சிறந்த மாதம். அல்லாஹ்வே எந்த மாதத்தை முஹர்ரம் என்று பெயர் வைத்திருக்கிறானோ, சில மாதங்களில் கண்ணியத்தை கொடுக்க வேண்டியது இருக்கும், ஆனால் இந்த மாதத்தின் பெயரே கண்ணியமாக்கப்பட்டதாக இருக்கிறது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து, ரசூலின் புறத்திலிருந்து. அந்த அடிப்படையில் இந்த மாதத்தில் நாம் எல்லாம் அதிகமாக அல்லாஹ்வின் பக்கம் ஜிக்ர் செய்ய வேண்டும், அல்லாஹ்வை பற்றி பேச வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா சூழ்நிலைகளிலும் அல்லாஹ்வின் பக்கம் திருப்பக்கூடிய வேலையைத்தான் செய்தார். அதனால் நபியை சந்திக்க இரண்டு பெண்மணிகள் வருகின்றார்கள். அன்ன இம்ரஅத்தைனி அத்தயா இல ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெருமானாரின் பக்கம் இரண்டு பெண்மணிகள் வருகின்றார்கள். அவர்களுடைய கைகளிலே தங்கத்தில் ஆன காப்புகள் இருக்கிறது. வபியத் வாலா யதைஹிமா சவரானி மின் தஹபின். தங்கத்தில் ஆன காப்புகள் ரெண்டு அணிந்து இருவர் சந்திக்க வருகின்றார்கள். பெருமானார் அவர்களை பார்த்து கேட்டார்கள், இதற்கு ஜகாத் கொடுக்கப்பட்டு விட்டதா என்று கேட்டார்கள். அப்ப நபியுடைய சிந்தனையை பாருங்கள். நாம் எத்தனையோ பேர் நம்மை பார்க்க வருகின்றார்கள், நாம் அவர்களை பார்க்கின்றோம், துன்யாவை பற்றி பேசுகிறோம். ஆனால் நபியை சந்திக்க வருகின்றவர்களை நபி பார்த்து கேட்ட ஒன்று என்னவென்று கேட்டால், நம்ம கையில காப்பு போட்டிருக்கிறீங்க, இதுக்கு ஜகாத் கொடுத்துட்டியான்னு கேட்டாங்க. அந்த பெண்மணிகள் சொன்னாங்க, லா, இல்லை என்றார்கள். உடனே நபி அவர்கள் கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? அத்துஹிப்பானி, நீங்கள் இருவரும் பிரியப்படுகின்றீர்களா? இந்த ரெண்டு காப்புகளும் சவரானி மின்னார், நாளை மறுமையிலே நரகத்தில் ஆன காப்பாக மாறுவதற்கு நீங்கள் பிரியப்படுகின்றீர்களா என்று கேட்டார்கள். இல்லை யா ரசூலுல்லாஹ். அப்ப நபி சொன்னாங்க, அப்போ அத்தையா ஜகாத், அதனுடைய ஜகாத்தை நீங்கள் நிறைவேற்றுங்கள் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் ஏன் இதை இந்த ஹதீஸை சொல்லுகிறேன் என்றால், நம்முடைய ஒவ்வொரு பொருளும் அல்லாஹ்வுக்குண்டான கடமை நிறைவேற்ற வேண்டும். ஒரு நகை போட்டிருந்தால் நகையின் கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால், எப்போ அந்த நகையின் கடமையை நிறைவேற்றவில்லை என்றால் அது நரகத்தினுடைய பொருளாக மாறிவிடும் என்றால், இந்த கைக்கு என்று ஜகாத் இருக்கு. இந்த கையினுடைய ஜகாத் என்ன? அல்லாஹ்வை ஜிக்ர் செய்வது, அல்லாஹ்வால் ஏவப்பட்ட காரியங்களை செய்வது. நாவுக்குண்டான ஜகாத் என்ன? உண்மையை பேசுவது, நல்லதை பேசுவது. அல் அம்ரு பில் மஅரூஃப், நன்மையை கொண்டு ஏவுவது. அந்நஹ்யு அனில் முன்கர், தீமை விட்டும் தடுப்பது. இதுவெல்லாம் இந்த ஒவ்வொரு உறுப்புக்கும் ஜகாத் இருக்கிறது, ஒவ்வொரு உறுப்புக்கும் கடமைகள் இருக்கிறது, ஒவ்வொரு உறுப்புக்கும் அல்லாஹ்வுடைய ஜிக்ர் இருக்கிறது என்ற அடிப்படையில். அதனால் நம்முடைய காலத்தின் கட்டாயமாக இருக்கிறது. இந்த மாதத்திற்கு என்று சில உயர்ந்த காரியங்கள் இருக்கிறது. இந்த மாதத்தில் நல்ல காரியங்களும் நடந்திருக்கிறது. முஹர்ரம் மாதத்திலே சில சோகமான நிகழ்வுகளும் நடந்திருக்கிறது. இந்த மாதத்தினுடைய உயர்வில் தான் ஆஷூராவுடைய தினம் இன்னும் 2-3 நாட்களில் நாம் சந்திக்க இருக்கின்றோம். அந்த நாளில் கிடைத்த வெற்றிகளை பற்றி பேசுவதற்கு நேரங்கள் கிடையாது. அவ்வளோ வெற்றிகள், அவ்வளவு சிறப்புகள். அல்லாஹ் இந்த உயர்வான மாதத்திலே எத்தனையோ நபிமார்களுக்கு சிரமத்திலிருந்து, கஷ்டங்கள் இருந்து அல்லாஹ் விடுதலை தந்திருக்கிறான். ஆனாலும் கூட சோகங்கள் நிறைந்த, கஷ்டங்கள் நிறைந்த மாதமாக இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஈரக்குறை துண்டு என்று சொல்லப்பட்ட ஃபாத்திமா ரலியல்லாஹுடைய பிள்ளை சையதுனா இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு ஷஹீதாக்கப்பட்ட மாதமாகவும் இருக்கிறது. அதையும் நாம் நினைவு கூற வேண்டும். இன்று கர்பலாவை பற்றி பேச வேண்டுமா? பேசினால் ஷியா என்று சாயம் பூசுகின்றவர்கள் எத்தனை பேர்கள் நீங்கள் சாயம் பூசுவீர்கள்? நபியின் மீதா, நபியினுடைய தோழர்கள் மீதா? காரணம், கர்பலா நடப்பதற்கு முன்னாலே நபி அந்த கர்பலாவை பற்றி நினைவு கூறியிருக்கிறார்கள். எப்படி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தார்கள், கையிலே மண்ணை கொண்டு வந்தார்கள். என்ன மண் இது? கர்பலாவிலே உங்களுடைய பேரப்பிள்ளை ஷஹீதாக்கப்படுவார்கள், அந்த பூமியினுடைய மண், ரத்தம் தோய்ந்த மண் என்று நிகழ்வு நடப்பதற்கு முன்னாலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொன்ன செய்தி என்று சொன்னார். அப்ப அலி ரலியல்லாஹு ஒரு கட்டத்திலே போகின்றார்கள். இந்த பூமி என்ன தெரியுமா? கர்புன் வபலாவுன், சோதனைகளும் கஷ்டங்களும் நிறைந்த பூமி. எங்கே தான் என் பிள்ளை ஷஹீதாக்கப்படுவார் என்ற விஷயங்கள் எல்லாம் நடக்கிறது என்று சொன்னால் அப்படிப்பட்ட நிகழ்வும் நடக்கிறது. அதனால்
பெருமானார் யாரு அதிகம் இந்த தீனுக்காக அர்ப்பணிப்பு செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால், நாம் எல்லாம் நினைக்கிறோம் நபியுடைய குடும்பத்தில் வந்ததின் காரணமாக சையதா ஷபாபியகளின் ஜன்னவாக ஹசன் ஹுசைனும் ஆகிவிட்டார்கள் நினைக்கின்றோம். கிடையாது. 4 குலஃபாக்களில் சித்திக் நாயகத்தை விட்டுவிடுங்கள், அவர்களும் ஒரு அடிப்படையில் ஷஹீதாகத்தான், விஷத்தின் அந்த பாம்பனுடைய விஷம் ஏறியதின் காரணமாகத்தான் ஷஹீதானார்கள் என்றாலும் கூட மீதி இருக்கக்கூடிய குலஃபாய் ராஷிதீன்கள் நேரடியாக ஷஹீதாக்கப்பட்டார்கள். உமர் நாயகமாக இருக்கட்டும், அவர்களும் தொழுகையில் வைத்து குத்தப்பட்டார்கள். உஸ்மானை கனி ரலியல்லாஹு சொல்ல தேவையில்லை, வீட்டிலே அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள். அலி ரலியல்லாஹு இப்னு முல்ஜிம் கொலை செய்கின்றான். எல்லாருமே செய்தனா இமாம் ஹசன் ரலியல்லாஹு விஷம் கொடுக்கப்பட்டு மரணிக்கின்றார்கள். இந்த தீனை பாதுகாக்க எத்தனை பேருடைய உயிர்கள், ரத்தங்கள் தியாகம் செய்யப்பட்டிருக்கிறது. ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹுடைய ரத்தமும் அந்த அடிப்படையில் தான். ஷஹாதத்தை அவர்கள் விரும்பினார்கள். ஒரு மூமின் ஷஹீதுடைய அந்தஸ்தை அறிந்து விட்டார். லவ் யாலமில் முஃமினு அஷ்ஷஹாதா, ஷஹாதத்துடைய உயர்வை ஒரு மூமின் அறிந்து விட்டால் அவன் ஆசைப்படுவான் ஷஹீதாகுவதை, அவன் ஆசைப்படுவான் மரணிப்பதை. ஒவ்வொரு ஒரு உயிர் அல்ல, ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு நொடியும் இந்த என்னுடைய உயிரை நான் அல்லாஹ்வுக்காக அர்ப்பணிக்கிறேன் என்று ஆசைப்படுவான் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஷஹாதத்துடைய ஆசை மௌத்திற்கு பிறகு வரும். இந்த துன்யாவின் பக்கம் யாரும் மேல ஆசைப்பட மாட்டார்கள். வந்து இந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்று யாரும் நினைக்க மாட்டார்கள். ஷஹீத் இந்த துன்யாவுக்கு வர ஆசைப்படுவார், திரும்பவும் ஒரு மரணிக்க ஆசைப்படுவார் என்றார்கள். இத்தனை ஹதீஸ்களை கேட்ட ஹுசைன் ரலியல்லாஹு தங்களுடைய பிள்ளைகளோடு ஷஹாதத்தை அடைந்த நாள் தான் அஷூராவுடைய தினம் வருகிறது. எனவே முஹர்ரமுடைய மாதம் கண்ணியப்படுத்துங்கள். அவர்கள் ரத்தத்தை சிந்தினார்கள், அந்த தீனை பாதுகாருங்கள். மரணிக்கின்ற பொழுது குர்ஆனை ஓதி மரணித்தார்கள். மரணிக்கின்ற போதும் தொழுகை விடுவதில்லை. இந்த சாதாரண காரணத்திற்காக தொழுகை விடப்படுகிறது. சாதாரண காரணத்திற்காக, ஒன்றுமற்ற சில நோய்களுக்காக இந்த தொழுகை விடப்படுகிறது என்று சொன்னால் வருத்தத்திற்குரிய செய்தி. மரணிக்கின்ற தருவாயில் ஷஹாதத்துடைய அந்தஸ்தை பெறுகின்ற அந்த தருவாயில் கூட அவர்கள் கடைசி வரை தொழுகை நின்றார்கள் என்று சொன்னால் இந்த நம்முடைய நிலைமை எந்த அளவுக்கு மோசமாக இருக்குது. அல்லாஹ்வை மறந்து வாழுகின்றோம், அவருக்கு நன்றி செலுத்தவில்லை. வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாஹ், பொறுமையை கொண்டும் தொழுகை கொண்டும் நீங்கள் அல்லாஹ்விடத்தில் உதவி தேடுங்கள் என்று சொன்னார்களே, அந்த ஆயத்தின்படி வாழ்ந்தவர்கள் இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு தானும் தாண்டி தன்னுடைய குடும்பத்தினர்கள் அனைவரையும் தீனுக்காக அர்ப்பணித்தார்கள் என்று சொன்னால், ஒருவர் குழந்தையை இழக்கலாம், ஒருவர் தன் மனைவியை இழக்கலாம், அல்லது தன்னுடைய கூட பிறந்தவர்கள் இழக்கலாம். எல்லாரையும் ஒரே நேரத்தில் இழந்தவர்கள் செய்தனா ஹுசைன் ரலியல்லாஹு என்று சொன்னால், தன்னுடைய பிள்ளைகளை தாண்டி தன்னுடைய மனைவி மக்களை தாண்டி எல்லாரையும் அவர்கள் அர்ப்பணித்தார்கள் இந்த தீனுக்காக என்று சொன்னால், நாம் எதை இழந்திருக்கிறோம் இந்த தீனுக்காக? அதனால் அல்லாஹ் கொடுத்த காசு பணங்களை அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுப்பது நமக்கு சிரமமாக இருக்குது. வன்பிக்கும் மிம்மா ரஸக்னாக்கும் என்பது சிரமமாக இருக்குது என்று சொன்னால், செய்தனா ஹுசைன் ரலியல்லாஹு ஜாஹிது பி அம்வாலிக்கும் வன்ஃபுசிக்கும், பொருட்களை கொண்டு ஜிஹாத் செய்யுங்கள், செய்து விட்டார்கள். வன்ஃபுசிக்கும், உங்களுடைய உயிர்களை கொண்டு நீங்கள் ஜிஹாத் செய்யுங்கள், செய்து விட்டார்கள். உங்களுடைய பிள்ளைகளை கொண்டு, உங்களுடைய குடும்பத்தார்களை கொண்டு ஜிஹாத் செய்யுங்கள். எத்தனை வகையான ஜிஹாத் இருக்கிறதோ. ஒருவரால் நாவால் ஜிஹாத் செய்ய முடியும். ஹுசைன் ரலியல்லாஹு நாவாலும் ஜிஹாத் செய்து விட்டார்கள். முஜாஹிது மன் ஜாஹத பிலிசானி, தன் நாவை கொண்டு ஜிஹாத் செய்கின்றவர் முஜாஹித் என்றார்களே. எதிரிகளுக்கு மத்தியில் பிரசங்கம் செய்தார்கள் செய்தனா ஹுசைன் ரலியல்லாஹு. நான் யார் தெரியுமா? யாருடைய மகன் தெரியுமா? என்னுடைய ஜத்து சய்யிதுல் அம்பியா என்று சொன்னார்கள். பாங்கு சொல்லப்படுகிறது, யாருடைய பேர்கள் திரும்ப திரும்ப கேட்டுக்கொண்டிருக்கிறது என்று அவர்கள் செய்த பொத்துபாக்கள் எப்படிப்பட்டது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் முஹர்ரமுடைய மாதம் பல சோகங்கள் நிறைந்த மாதம். இந்த தீனுக்கு ஏற்பட்ட அந்த நிகழ்வுகள் சஹாபாக்களால் மறக்க முடியவில்லை. அமர்ந்திருக்கிறார்கள் செய்தனா அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு. காபாவுக்கு அருகாமையிலே வந்தார் ஒருவர், கூஃபாவை சார்ந்தவர். அல் கூஃபி லா யூஃபி, கூஃபாவை சார்ந்தவர் என்றாலே அவர் பிரச்சனைக்குரிய நபர் தான். பெரும் பெரும் சஹாபாக்கள் கூஃபாவாசிகள், பெரும் பெரும் இமாம்கள் கூஃபாவாசிகள். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு கூஃபாவில், இமாம் ஆலம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி கூஃபாவில். ஆனாலும் அப்படிப்பட்ட கூஃபாவிலும் கூட சில நம்பிக்கை துரோகிகள் இருந்தார்கள். அல் கூஃபி லா யூஃபி என்று சொல்லப்படுகின்ற அளவுக்கு என்று சொன்னால், அப்ப வந்து கேட்டார், இஹ்ராமுடைய காலத்திலே கொசுவை ஒருவர் சாவடித்து விட்டார், அந்த அர்த்தம் பட்டு விட்டது, என்ன சட்டம் என்று கேட்டார்கள். பார்த்தீங்களா? அப்ப நீ கூஃபாவை சார்ந்தவரா? நீ கொசுவுடைய ரத்தத்தை பற்றி கவலைப்பட்டு கேட்கின்றாய். வகாது கதலு இப்னு ரசூலில்லாஹ், பெருமானாருடைய பேரப்பிள்ளை கொலை செய்து விட்ட பிறகு நீங்கள் ரத்தத்தை பற்றி பேசுகின்றீர்களா என்று சஹாபாக்கள்
காயம் ஆறாமல் அந்த கர்பலாவை பற்றி எல்லா இடத்திலும் நிகழ்வு கூறினார். இன்று வருடத்திற்கு ஒரு தடவை ஷஹாதத்தே இமாம் ஹுசைனை பற்றி, கர்பலாவை பற்றி பேசிவிட்டால் பெரிய விஷயம் பேசக்கூடிய நிலைமையில் சஹாபாக்கள் ஒவ்வொரு நொடியும் அந்த நிகழ்வை நினைவு கூறியிருக்கிறார்கள், அதை பற்றி பேசி இருக்கிறார்கள் என்று சொன்னால் நாம் அவர்கள் மறக்கவில்லை என்பதை பார்க்க வேண்டும். பெருமானாருடைய பேரப்பிள்ளைகளுடைய தியாகங்களை அவர்கள் என்றும் மறக்கவில்லை, அதை நினைவு கூறிக்கொண்டே இருந்தார்கள் என்பதைத்தான் இது போன்ற சம்பவங்கள் நமக்கு நினைவுபடுத்திக் கொண்டே இருக்கிறது என்பதை நாம் நினைவு கூற வேண்டும். அதனால் ஒவ்வொரு சஹாபியும் அந்த கர்பலாவை நினைவு கூறிக்கொண்டே இருந்தார். வெறும் முஹர்ரம் மாதத்தில் கிடையாது, வெறும் குறிப்பிடப்பட்ட நாளில் கிடையாது, என்றும் அவருடைய உள்ளத்திலே அந்த கவலைகள் இருந்து கொண்டே இருந்தது. நம் வீட்டிலே ஒரு இழப்பு ஏற்பட்டு விட்டால் சில நாட்களில் நாம் மறந்து விட முடியுமா? அந்த சோகத்தை நாம் கடந்து விட முடியுமா? அப்போ பெருமானாருடைய குடும்பத்திலே ஏற்பட்ட அந்த நிகழ்வை சஹாபாக்களால் மறக்க முடியவில்லை. எனவே முஹர்ரமை பற்றியும் அஷூராவை பற்றியும் ஒரு கர்பலா நடந்தது, அதற்கு பிறகு கர்பலா நடக்க தேவையில்லை என்ற அளவுக்கு இஸ்லாத்தை செய்தனா ஹுசைன் ரலியல்லாஹு பாதுகாத்து விட்டார்கள். அந்தஸ்துக்கு ஏற்பத்தான் மனிதனுக்கு அந்த சிரமங்கள் கிடைக்கும் என்ற அடிப்படையில் உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கக்கூடிய ஹுசைன் ரலியல்லாஹுவுக்கு ஏற்பட்ட சிரமங்கள் மிகவும் கடினமானதாகத்தான் இருந்தது. நபிமார்களை விட உயர்ந்த சாத்துகள் உலகத்தில் யார் இருக்க முடியும்? அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் நியாமல் அப்து என்று சொல்லுகின்றார். 8 ஆண்டுகள் படுக்கைகள், நோன்புகள், 8 ஆண்டுகள் நோய்கள், சிரமங்கள். நியாமல் அப்து இன்னஹு அவ்வாப் என்று சொன்னான். ஆனால் மனைவியும் பிள்ளைகளும் எல்லாம் போய்விட்டார்களே. அந்தஸ்திற்கு ஏற்ப சிரமங்கள். ஹுசைன் ரலியல்லாஹுடைய அந்தஸ்துக்கு ஏற்ப அல்லாஹ் கர்பலாவிலே சோதனைகளை கொடுத்தார். வைதிபுதலா இப்ராஹிம் ரப்புஹு பிகலிமாத்தின் ஃபாதம். எத்தனை சோதனைகளை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு கொடுத்தாலும் ஃபாதம்மஹுன், எல்லா சோதனைகளையும் வென்றவர்கள். வத்தகதல்லாஹு இப்ராஹிம கலீலா, அந்த சோதனைகளை வென்றதின் காரணமாக இப்ராஹிமை அல்லாஹ் கலீலாக எடுத்துக் கொண்டார் என்று குர்ஆன் சொல்கிறது. என்று சொன்னால் சிரமங்கள் பட பட அல்லாஹ் சோதித்து பார்க்கின்றான் மூமினை. ஹுசைன் ரலியல்லாஹுடைய அந்தஸ்துக்கு அல்லாஹ் சோதனைகளை கொடுத்து அவர்களை சோதித்து பார்க்கின்றான். பிள்ளையினுடைய ரூஹ் வாங்கப்படுகிறது. அலி அஸ்கர் அவருடைய தியாகங்கள். இன்னைக்கு நம்மளுடைய பிள்ளை மேல் ஏதாவது ஒரு கல்லு பட்டு விட்டால், துரும்பு பட்டு விட்டால் நம்ம உள்ளமெல்லாம் ஆடி போய்விடுது. அம்பு பட்டதே, ரத்தம் பட்டதே, பால் குடி மறவாத அலி அஸ்கருடைய அந்த ஈமானின் துடிப்பு, எல்லாம் ஷஹீதாகின்றீர்களா, நானும் என் அந்தஸ்துக்கு ஷஹீதாகும் என்று அலி அஸ்கர் வந்தார்கள், அலி அக்பர் வந்தார்கள், அப்பாஸே அலம்பர்தார் வந்தார்கள். அப்படிப்பட்ட குடும்பத்தின் தியாகம் இந்த தீன் காயமாக இருக்கிறது என்று சொன்னால் ஹுசைன் ரலியல்லாஹுடைய பிச்சையாக இருக்கிறது. அவருடைய பெயருடைய அந்த பரக்காத்துகள் இந்த தீனை நிப்பாட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஒரு பில்டிங் நிற்க வேண்டும் என்று சொன்னால் அஸ்திவாரங்கள் தேவை, கட்டிடங்களை நிற்க வேண்டும் என்று சொன்னால் தூண்கள் தேவை. இந்த தீன் என்ற அந்த அஸ்திவாரத்தை பிடித்திருப்பது ஹுசைன் ரலியல்லாஹுடைய அந்த தியாகங்கள், ரத்தங்கள் என்றால் அது நிகராக ஆகாது. எனவே ஒரு கூட்டம் ஹுசைன் ரலியல்லாஹுவை, அலி ரலியல்லாஹுவை புகழ வேண்டிய உச்சத்தை தாண்டி புகழ்ந்து தொழுகைகள், அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை தூக்கி எறிகின்ற ஒரு கூட்டமும் இந்த பக்கம் இருந்து கொண்டிருக்கு. இன்னொரு பக்கம் அப்படியே நேர்மாற்றம், நாங்கள் அவர்களை அறவே நினைக்க மாட்டோம், மற்ற நாட்களை போல முஹர்ரமும் கடக்கும் என்று சொன்னால் இது எப்படிப்பட்ட மோசமாக இருக்கிறது. எனவே நாம் சுன்னத் ஜமாத்தினர் 2க்கும் மத்தியில் இவர்களை விட்டும் அவர்களை விட்டும் நினைக்க வேண்டும். சஹாபாக்கள் நினைத்ததை போல, இமாம்கள் நினைத்ததை போல அவருடைய உள்ளங்களில் அந்த காயங்கள். நம்முடைய முன்னோர்களாகிய கௌசிஷா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஆஷூராவுடைய தினம் வந்து விட்டார். வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் வெளியே வைத்துவிட்டு சொல்லுவார்கள், என் வீட்டை சூறையாடிக் கொள்ளுங்கள். பெருமானாருடைய காந்தான் என்று சூறையாடப்பட்டது. நான் என் மனைவி மக்களோட வீட்டில் இருப்பதா, பொருட்களோடு இருப்பதா, சூறையாடுகள் என்று சொல்லுவார்கள் என்று சொன்னால் அந்த தியாகத்தை நினைக்கக்கூடிய நாள் இன்னும் 2-3 நாட்களில் வர இருக்குது. எனவே அலி அஸ்கர் அவர்களுடைய ஷஹீதான நாளாக இருக்கிறது. அவர்களுடைய அந்த பார்வை நம் பக்கம் திரும்ப வேண்டும். நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய உள்ளங்களில் ஈமானுடைய சுடர் வர வேண்டும் என்று சொன்னால் அலி அஸ்கருடைய அந்த தியாகம், அந்த தாகம் வெளிப்பட்டால் தான் நாம் சாப்பிடுகின்ற ஒவ்வொரு பருக்கும் அவர்கள் போட்ட கருணையாக இருக்கிறது. நாம் குடிக்கின்ற ஒவ்வொரு தண்ணீரின் அந்த துடரும் அவர்களுடைய சுடராக இருக்கிறது என்று சொன்னால் ஒவ்வொரு பொருளும் அவர்களை நினைவுபடுத்திக் கொண்டிருக்கிறது. நம்மால் மறக்க முடியாது. வானத்தினுடைய அந்த மேகங்கள் எல்லாம், சிவப்பு கோடுகள் எல்லாம் ஹுசைன் ரலியல்லாஹுவை நினைவுபடுத்திக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால், அதனால் ஆஷூராவிலே நாம் செய்ய வேண்டிய கடமைகள் ஏராளமாக இருக்கிறது. 2 நாட்கள் நாம் நோன்பு வைக்க வேண்டும். வருகின்ற சனி,
ஞாயிறு 2 நாட்கள் நாம் முழுமையான முறையில் நோன்பு வைக்க வேண்டும். அந்த நாளை அல்லாஹுக்காக கழிக்க வேண்டும். ஆங்காங்கே ஏத்திகாஃப்கள் நடக்கிறது. ஆங்காங்கே பள்ளிவாசலில் ஒன்று கூடி ஜிக்ருகளும் மஜ்லிஸ்களும் குர்ஆனுடைய திலாவத்துகளும் நடக்கிறது. அன்றைய நாள் அவர்களுக்காக நாம் செலவு செய்ய வேண்டும். அவர்களை நினைவு கூற வேண்டும். அவர்களை பற்றி பேச வேண்டும். அவருடைய புனிதமான வாழ்க்கைகள் எப்படிப்பட்ட அந்த சகாவத்துடைய குணம் அவருடைய வீட்டிலே இருந்தது. அந்த பாரம்பரியில் வந்தவர்கள் தான் இமாம் ஜாஃபரே சாதிக் ரலியல்லாஹு ஃபிக்ஹும் அவர்களுடைய குடும்பத்திலிருந்து, ஹதீஸும் அவர்களுடைய குடும்பத்திலிருந்து, குர்ஆனும் அவருடைய குடும்பத்திலிருந்து, இந்த தீன் அவர்களுடைய குடும்பத்திலிருந்து வந்ததாக இருக்கிறது. சஹாபாக்கள் இந்த தீனுக்காக பாடுபட்டார்கள், மாற்று கருத்து கிடையாது. ஆனால் இந்த தீனுக்கு சொந்தக்காரர்கள் யார்? நாளையினுடைய சொர்க்கத்தின் அதிபதிகள் யார்? சையதா ஷபாபி அஹ்லில் ஜன்னா, ஃபாத்திமத்து சையதத்து நிசாய அஹ்லில் ஜன்னா என்று சொன்னால் இவர்களுடைய கருணை பார்வை இல்லாமல் சொர்க்கத்தில் போய்விட முடியும் என்று நினைக்கின்றீர்களா? எனவே இபாதத்தில் கழிக்கக்கூடிய நேரங்கள், அதிலே சம்பந்தப்பட்ட ஒவ்வொரு பொருளும் அஃப்லா என்று சொல்லுகின்ற ஒரு சஹாபி தொழுகின்றார்கள், சரிதாவுக்கு போகின்றார்கள், நெற்றியிலே மண்ணு பட்டு விட்டது, தன் கையால் அதை தடவி விட்டார்கள். தன் கையை கொண்டு அந்த மண்ணை அவர்கள் ஊதி தள்ளுகின்றார்கள். பெருமானார் பார்த்து விட்டார்கள், சொன்னார்கள், தொழுகையிலே இபாதத்திலே பட்ட அந்த மண்ணை நீக்கி விடாதே, அது நீக்கப்படுகின்ற மண்ணு கிடையாது. எதுவெல்லாம் இபாதத்திலே சம்பந்தப்படுகிறது அதெல்லாம் இருக்க வேண்டியது. இந்த உது செய்கிறோம், தண்ணீர் மேலே படுகிறது, இருக்க வேண்டும். அதே போன்று தான் இந்த நெற்றியிலே படுகின்ற அந்த மண், பள்ளிவாசலுக்கு போகின்ற அந்த புழுதிகள், இருட்டிலே போகும்போது ஏற்படுகின்ற ஆபத்துகள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, குல்ல கதுவத்தின் தம்ஷீஹா இல் மஸ்ஜிதி கஃபாரத்துன், மஸ்ஜிதின் பக்கம் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு எட்டும் கஃபாராவாக இருக்கிறது. அதனால் காலத்தின் கட்டாயம் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஹுசைன் ரலியல்லாஹுடைய வாழ்க்கை ஒரு ஹுசைன் ரலியல்லாஹு போனார்கள். இன்று எத்தனை ஹுசைன்கள் வந்து விட்டார்கள்? ஒரு யசீத், எத்தனை யசீதுகள் வந்தார்கள் இல்லையே? ஒரு ஷுமர் போலாம், எத்தனை ஷுமர்கள் வந்தார்கள்? யார் இந்த ஷுமரை பற்றி பேசுகின்றார்கள்? யார் இந்த யசீதை பற்றி பேசுகின்றார்கள்? யார் இப்னு ஜியாதை பற்றி பேசுகின்றார்கள்? யார் அமர் பின் சாதை பற்றி பேசுகின்றார்கள்? அதனால் உலகத்திலே மிகப்பெரிய பாவி யார் என்று சொன்னால் அல்லாஹுடைய நேசர்களை கொலை செய்து விட்டார். நாக்கத்துல்லா என்ற அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்ட ஒரு அடையாள சின்னத்தை, அற்புதத்தை, சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் கொடுக்கப்பட்ட ஒட்டகத்தை வெட்டி விட்டார்கள். அல்லாஹ் அவர்களை குர்ஆனிலே எதிரி என்று சொல்லுகின்றான், அல்லாஹ்வுடைய எதிரி என்று சொல்லுகின்றான். வெட்டப்பட்டது வலியுல்லா கிடையாது, வெட்டப்பட்டது யார் என்று பார்க்க வேண்டும், மனிதன் கிடையாது, மிருகம். அல்லாஹ் அதே குர்ஆனில் சொல்லுகின்றான், அவர்களை அல்லாஹ் வேதனையோடு இறக்கி விட்டார் என்று சொன்னால் இங்கே வெட்டப்பட்டது இப்னு ரசூலில்லாஹ். அல்லாஹ் யாரை, அல்லாஹ்வுடைய ரசூல் யாரை நேசித்தார்கள் அதிகமாக? நாம் எல்லாம் நபியுடைய பிரியத்திற்கு ஆசைப்படுகிறோம். நபியுடைய பிரியமும் அல்லாஹ்வுடைய பிரியமும் ஒன்று சேர்ந்து நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் ஹுசைனுடைய பிரியம் நம் உள்ளத்தில் வர வேண்டும். அல்லாஹும்ம அஹிப்ப மன் அஹப்ப ஹுசைனன், அல்லாஹும்ம அஹிப்ப மன் அஹப்ப ஹுசைனன். யார் ஹுசைனை நேசிப்பார்களோ அல்லாஹ் நீ நேசி என்று நபி அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னால் அல்லாஹும்ம அஹிப்ப மன் அஹப்ப ஹுசைனன். நாம் யோசிக்க வேண்டும், எப்படிப்பட்ட அந்த வாக்குறுதியை நபி கொடுக்கின்றார்கள். முஹப்பத்தே ஹுசைன் வந்து விட்டால் முஹப்பத்தே ரசூல் வந்து விடுகிறது, முஹப்பத்துல்லா வந்து விடுகிறது என்று சொன்னால் ஒரு காரியத்தில் 2 குழி என்று சொன்னால் நாம் அதனுடைய உயர்வை பார்க்க வேண்டியது இருக்கிறது. எனவே முஹப்பத்தே ஹுசைனை உள்வாங்க வேண்டும். அது கிடைத்து விட்டால் முஹப்பத்தே ரசூல் நமக்கு கிடைத்துவிடும், முஹப்பத்தே சஹாபா நமக்கு கிடைத்துவிடும், முஹப்பத்தே அலி நமக்கு கிடைத்துவிடும், முஹப்பத்தே குலஃபா ராஷிதீன் கிடைத்துவிடும். எனவே இன்று நபியுடைய குடும்பத்தார்கள் சிலரை பற்றி நாம் பேசினால் நம்மை ஷிஆக்கள் என்று சொல்லுகின்றார்கள் என்று சொன்னால் சொல்லக்கூடியவர்கள் சொல்லட்டும், அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. நாம் ரசூலுடைய குடும்பத்தார்களை பற்றி பேசத்தான் செய்வோம், நபியினுடைய பிறப்பிள்ளை பற்றி நாம் பேசத்தான் செய்வோம். ஏன்? அது தீனின் அஸ்திவாரமாக இருக்கிறது. அலியின் நிஃபாக்குன் என்றார்கள். அந்த அலிநாயகத்துடைய பிரியம் இல்லாமல், அவருடைய பிள்ளைகளுடைய பிரியம் இல்லாமல் நாம் எப்படி சொர்க்கத்தை ஆசைப்படுவது? அதனால் நாம் முஹர்ரமுடைய மாதத்தில் ஆஷுராவுடைய தினங்கள் வருகிறது. அதை ஷரியத்துக்குரிய முறைப்படி அன்றைய நாள் ஏழை எளிய மக்களுக்கு சதகாத்து செய்ய வேண்டும். ஏழை எளிய மக்களுக்கு ஹுசைன் ரலியல்லாஹுடைய பேரிலே தாகங்களை தணிக்க வேண்டும். அன்று இல்லாதவர்களுக்கு உணவு கொடுக்க வேண்டும். நாம் நோன்பு வைக்க வேண்டும். அதனால் ரொம்ப சிறந்த நாள் அன்றைய நாள். குடும்பத்தார்களுக்கு அதிகம் செலவு செய்ய வேண்டும். பெருமானார் யார்
அஷூராவுடைய தினத்திலே தன்னுடைய குடும்பத்தார்களுக்கு அதிகமாக செலவு செய்வாரோ அல்லாஹ் அடுத்த ஆண்டு வரை அல்லாஹ் அவர்களுடைய குடும்பத்தாருக்கு பொறுப்பெடுக்கின்றான், ஏழ்மை வராமல் பாதுகாத்துக் கொள்கிறான் என்று ஹதீஸிலே வருகிறது என்று சொன்னால், நாம் அந்த நம்முடைய குடும்பத்தார்களுக்காக அன்றைய நாள் விசாலமான முறையில் விஸ்தீர்ணமான முறையில் செலவு செய்ய வேண்டியதாக இருக்கிறது. எனவே காலத்தின் கட்டாயம் நல்லோர்களை முன்னோர்களை நேசிக்க நேசிக்க ஈமான் அப்படியே நம் உள்ளங்களில் போய் விழுகிறது பதிகிறது என்ற செய்தியைத்தான் நம்மால் பார்க்க முடியுது. எனவே சஹாபாக்கள் அந்த வாழ்க்கையில் தான் வாழ்ந்தார்கள். செய்தா உசைன் ரலியல்லாஹு அவருடைய பிரியங்கள் எல்லா சஹாபாக்களுடைய உள்ளங்களில் இருந்தது. நபியை பார்க்க ஆசைப்படுகின்றவர்கள் யாரை பார்த்தார்கள்? மாராயித்து அஹதன் அஷ்பஹ சம்தன் வல ஹதியன், பேச்சால் நடையால் எல்லா வகையிலும் ரசூலுக்கு ஒப்பானவர்கள் பாத்திமா ரலியல்லாஹு தவிர யாரும் இல்லை என்று சொன்னார்கள். என்று சொன்னால் நபியுடைய சிந்தனைகள் வரும்போதெல்லாம் தானே ரசூலை பார்த்துதானே அவர்கள் நபியினுடைய அந்த தீதாரை அவர்கள் செய்து கொண்டார்கள் என்று சொன்னால், அந்த குடும்பத்தார்களுக்கு நாம் என்றும் நன்றி கடனாக இருக்க வேண்டும், அவருடைய விசுவாசங்களாக இருக்க வேண்டும், அவர்களுடைய நினைவை போற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதை தான் முஹர்ரம் நமக்கு திரும்ப திரும்ப சொல்லித் தருகிறது. ஃபிரௌன் அழிந்த நாள், எல்லா ஆட்சியாளருக்கும் ஒரு முடிவு இருக்கிறது. ஒவ்வொரு ஆஷூராவும் நமக்கு இதை சொல்லிக் கொண்டே இருக்கிறது. யாரெல்லாம் பணத்தை கொண்டு அதிகாரத்தை கொண்டு ஏழை எளிய மக்களை அநீதம் செய்து கொண்டிருக்கிறார்களோ, ஆட்சியுடைய திமிரிலே மமதையிலே சுற்றி கொண்டிருக்கிறார்களோ, ஒவ்வொரு ஆஷூராவுடைய தினம் உங்களுக்கு பாடத்தை கற்பிக்கிறது. ஃபிரௌன் எங்கே போனான்? ஃபிரௌன் அழிந்து போனானே, ஆனா ரப்புக்குமுல் ஆலா என்று சொன்ன ஃபிரௌன் எங்கே? நைல் நதியிலே பிணமாக இன்று வரை காட்சி அளிக்கின்றானே, அவருடைய உடலை நான் பாதுகாப்பேன் என்று சொன்னானே. ஃபிரௌனியத் ஒவ்வொரு ஆஷூராவுடைய தினமும் ஃபிரௌனியத் அழியக்கூடிய நாளாக இருக்கிறது, மறந்து விடாதீர்கள். யாரெல்லாம் இஸ்லாத்திற்கு எதிராகவும் முஸ்லிம்களுக்கும் தனக்கு கீழ் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடியவர்களை மிரட்டி ஆட்சி செய்து கொண்டிருப்பார்கள், அவருடைய அழிவு நாள் தான் ஆஷூராவுடைய தினம். ஃபிரௌன் அழிக்கப்பட்டது ஞாபகம் இருக்கிறதா இல்லையா? அல்லாஹ் பனி இஸ்ரவேலர்களுக்கு வெற்றியை கொடுத்தான் மூசா அலைஹிஸ்ஸலாமை கொண்டு என்று சொன்னால், அந்த நாட்கள் எல்லாம் நமக்கு நினைவுபடுத்துகிறது. எனவே முஹர்ரமுடைய மாதம் 2 நாட்கள் நோன்பு வையுங்கள். சிரமமாக இருந்தாலும் சரி, மழை காலங்கள் தான் மழை பெய்து கொண்டிருக்கிறது. இந்த 2 நாளுடைய நோன்பு பெருமானார் சொன்னார்களே, சியாமு ஆஷூரா கஃபாரத்து சனத்தின் என்றார்கள், ஒரு வருடத்தின் பரிகாரம் என்றார்கள். ஒரு வருடத்தின் பாவத்தின் பரிகாரம் ஒரு நாள் ஆஷூராவுடைய நோன்பு என்றார். பெருமானார் சொன்னார்கள், நான் 10 ஆண்டு நோன்பு வைத்து விட்டேன், அடுத்த ஆண்டு நான் உயிரோடு இருந்தால் ஐன் பகைத்துலா காவிலே, அடுத்த ஆண்டு நான் உயிரோடு இருந்தால் அசூமன்ன தாசு அவ் 9 அன்று அல்லது 11 அன்று நான் நோன்பு வைப்பேன் என்றார்களே பெருமானார். ஒன்று காலிபுல் யஹூத வன்னசாரா, யூதர்களை நீங்க மாற்றம் செய்யுங்கள். மதீனாவுக்குள் நுழைந்த நபி கேட்டார்கள், நீங்கள் எல்லாம் நோன்பு வைத்திருக்கிறீர்கள், என்ன காரணம்? தோ இன்று தான் யௌமுன் நஜ்ஜல்லாஹு மூசா மின் ஃபிரௌன் போது, ஃபிரௌனை விட்டு அவருடைய படை விட்டு அல்லாஹ் மூசா நபிக்கு பாதுகாப்பு கொடுத்தார், வெற்றியை தந்தான் அந்த நாள் என்றார்கள். உடனே பெருமானார் என்ன சொன்னார்கள்? நீங்களே நோன்பு வைக்கின்றீர்களா? நாஹானு அஹக்கு பிசியாமி மூசா மின்கும், மூசா நபியுடைய பேரை சொல்ல உங்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது? நாங்கள் தான் தகுதியானவர்கள் என்றார்கள் பெருமானார். எல்லா நபிமாருடைய பேரை சொல்வதற்கு எங்களுக்கு தான் தகுதி இருக்கிறது என்று பெருமானார் நோன்பு வைக்க சொன்னார்கள். காலிஃபுல் யஹூத வன்னசாரா, யூதர்களுக்கும் நசாராக்களுக்கும் மாற்றம் செய்யுங்கள். சூமு கப்லஹு யௌமன் அவ் பஅதஹு யௌமன், முன்னால் ஒரு நாள் அல்லது பின்னால் ஒரு நாள் சேர்த்து நோன்பு வைத்துக் கொள்ளுங்கள் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நோன்பை வையுங்கள், ஆனால் மாற்றம் செய்து வையுங்கள் என்றார்கள் பெருமானார். என்ற அடிப்படையில் ஆஷூராவுடைய தினத்தை நாம் நோன்பை கொண்டு இஃப்தாருடைய நேரத்திலே, சஹருடைய நேரத்திலே அல்லாஹ்விடத்தில் உம்மத்திற்காக, பலஸ்தீனத்திற்காக, அசாவுடைய முஸ்லிம்கள், ஈரானுடைய முஸ்லிம், உலகத்திலே எங்கெல்லாம் முஸ்லிம்கள் சிரமப்படுகின்றார்கள் அவர்கள் அனைவருக்கும் ஆஷூராவுடைய தினத்திலே நாம் எல்லாம் நோன்பு வைத்து துவா செய்ய வேண்டிய கடமைகள் நம்மை நோக்கி கொண்டிருக்கிறது. அல்லாஹ் இந்த புனிதம் பொருந்திய ஜும்மா நாளுடைய பரக்கத்தை கொண்டு, முஹர்ரம் மாதத்தினுடைய பரக்கத்தை கொண்டு, ஆஷூரா தாசுவாவுடைய பரக்கத்தை கொண்டு, அல்லாஹ் ஹுசைன் ரலியல்லாஹுடைய அந்த பரக்கத்தை கொண்ட ஷஹதாயே கர்பலாவுடைய பரக்கத்தை கொண்டு 72 பேர்களை ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு சென்றார்கள் என்று சொன்னால், போர்க்களத்திற்கா பிள்ளைகளை அழைத்து செல்வார்கள்? போர்க்களத்திற்கு மனைவி மக்களை அழைத்து செல்வார்களா? அவர்கள் போருக்கா போனார்கள்? ஆனாலும் அவர்கள் எதிரிகளை தாக்கினார்கள் என்று சொன்னால், நோன்பு வைத்த நிலைமையில், பசியுடைய நிலைமையில், ஆயுதங்கள் இல்லாத நிலைமையில். அதனால் அந்த உத்தமர்களை நினைக்கக்கூடிய நாள். யார் எதிரிகள், யாரு நண்பர்கள், யார் ஹக்கில் இருக்கக்கூடியவர்கள், யார் பாத்தில் இருக்கக்கூடியவர்கள், எல்லாரும் ஹுசைன் ரலியல்லாஹுடைய பேரை சொல்லலாம். ஆனால் சஹாபாக்கள் எந்த ஹுசைனை கொண்டாடினார்களோ அந்த ஹுசைனை நாம் கொண்டாட வேண்டும். சஹாபாக்களை விட்டு விட்டு வெறும் ஹுசைனை பிடித்தால் அந்த காரியத்தை ஹுசைன் ரலியல்லாஹு கூட விரும்ப மாட்டார். அதனால் சஹாபாக்களை விட ஹுசைன் ரலியல்லாஹு யாரும் நேசிக்க முடியும். அஹ்லே பைத்தை விட
சித்திக் நாயகத்தை விட யார் ஹுசைன் ரலியல்லாஹு நேசிக்க முடியும்? வல்லாஹி கராபத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹப்பு இலைய மின் கராபத்தி, என் சொந்தங்கள் மின் அன் அஸில கராபத்தி, என்னுடைய காந்தான் எல்லாம் அர்ப்பணம். எல்லா குலபாய ராஷிதீன்கள் 4 ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு, ஹஜ்ரத் சித்திக் நாயகம் அஹ்லே பைத்துகளுக்கு தங்களுடைய ஆட்சி காலத்திலே பைத்துல் மாலிலே 2000, 3000, 4000, 5000 என்று அவர்கள் கொடுத்தார்கள் என்று சொன்னால் என்ன காரணம் என்றால் அவர்களை விட்டு கொடுக்கவில்லை ஒருபோதும். நபியினுடைய குடும்பத்தார்கள் என்றும் சஹாபாக்கள் விசுவாசமாக இருந்தார்கள். ஏன்? நபி சொல்லிவிட்டு சென்றார்கள், தரக்து ஃபீக்கும் அம்ரைன், நான் 2 விஷயத்தை விட்டு விடுகின்றேன். ஒன்று கிதாபுல்லாஹ், அல்லாஹ்வுடைய வேதம், ஓதக்கிருக்கும் அல்லாஹ் ஃபீ அஹ்லி பைத்தி, என் குடும்பத்தார்களை நான் உங்களுக்கு மத்தியில் விட்டு செல்கின்றார்களே. சஹாபாக்கள் ஒரு கையிலே குர்ஆனையும் ஒரு கையிலே நபியினுடைய குடும்பத்தார்களையும் பிடித்தார்கள் என்பதற்கு ஏராளமான ஹதீஸ்கள் ஆதாரமாக இருக்கிறது. அல்லாஹ் தஆலா இந்த திக்ர் மஜ்லிஸுடைய பரக்கத்தை கொண்டு அல்லாஹ் நம்முடைய தேவைகள் நாட்டங்களை நிறைவேற்றி தருவானாக. வருகின்ற ஆஷூராவுடைய நாளை நோன்பு வைத்து நபி அவர்கள் எப்படி கழிக்க சொன்னார்களோ சஹாபாக்கள் கழித்தார்கள், உண்மையான முறையில் நாம் கழிக்கக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. ஹக்கானியத்தை வெளிப்படுத்தி அல்லாஹ் அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்தை ஷியாக்களை விட்டும் அல்லாஹ் முனாஃபிகீன்களை விட்டும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. மரணிக்கின்ற பொழுது நம் உள்ளங்களிலே ஹுசைன் ரலியல்லாஹுடைய பிரியமும் இருக்க வேண்டும். எல்லா சஹாபாக்களுடைய பிரியத்தோடு அஹ்லே பைத்தினுடைய பிரியத்தோடு நம்மையும் நம்முடைய காந்தானையும் அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக. வாஹிர தாவன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கினா அஸாபன்னார். ஸல்லல்லாஹு அலா நபி சய்யிதினா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். வஅலமு அன்னஹு அஃதலுல் ذிக்ரி லா இலாஹா இல்லல்லாஹ், 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 லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். இல்லல்லாஹ் 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 இல்லல்லாஹ், லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். அல்லாஹு அல்லாஹ் 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 அல்லாஹு அல்லாஹ், லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். அல்லாஹு ஹூ ஹூ 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 அல்லாஹு ஹூ ஹூ, லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். யா ஹய்யு யா கய்யூம், 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 லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலா முஹம்மத். யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம். அல் ஃபாத்திஹா. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா ஸய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி ஸய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. யா அல்லாஹ் என்னுடைய பாவங்களை மன்னிச்சிடு யா அல்லாஹ். இந்த மஜ்லிஸை ஏற்றுக்கொள்வாய் யா அல்லாஹ். திக்ர் மஜ்லிஸுடைய பரக்கத்தை கொண்டு, ஜும்மா நாளுடைய பரக்கத்தை கொண்டு, முஹர்ரமுடைய மாதத்துடைய பரக்கத்தை கொண்டு, சையது ஷுஹதா இமாம் ஹுசைன் ரலியல்லாஹுடைய பரக்கத்தை கொண்டு அல்லாஹ் என்னுடைய நாட்டங்கள் திட்டங்கள் ஹலாலான ஹாஜத்துகளை யா அல்லாஹ், நோய் இல்லாத வாழ்க்கை, கடன் இல்லாத வாழ்க்கை, பாவம் இல்லாத வாழ்க்கை, அல்லாஹ் உனக்கு பிடித்தமான வாழ்க்கை வாழுகின்ற வாக்கியத்தை நசீபாக்கி கொடுத்தியா அல்லாஹ். முஹர்ரமை பல ஆண்டுகள் திரும்ப திரும்ப குடியா அல்லாஹ். யாதே ஹுசைனை குடியா அல்லாஹ், யாஃப்தே ஹுசைனை குடியா அல்லாஹ். உன்னை பெறுகின்ற, உன் நபியை பெறுகின்ற, அவர்கள் விரும்பியவர்கள் எல்லாம் பெறுகின்ற வாக்கியத்தை அல்லாஹ் நசீபாக்கி தாயா அல்லாஹ். நாங்கள் கேட்ட துவாக்கள், கேட்க மறந்த நல்ல துவாக்களை யா அல்லாஹ் முஹர்ரம் மாதத்துடைய பரக்கத்தை கொண்டு நீ ஏற்றுக்கொள்வாயா அல்லாஹ்.
ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. صل على النبي سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. الحمد لله صلى الله على محمد صلى الله عليه وسلم.